ஃப்ரைடே லஞ்ச் பாக்ஸுக்கு மஷ்ரூம் பிரியாணியும் சோயா 65யும் வேணும்ட்டு நித்து பாப்பா 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. இடப்பட்ட நாள்காட்டி மஷ்ரூம் கிடைக்கல, அதனால மார்க்கெட்ல தான் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. பாப்பா கேட்ட மாதிரியே மஷ்ரூம் பிரியாணியும் சோயா 65யும் போட்டாச்சு. பாஸ்மதி அரிசியில குக்கர்ல தான் செஞ்சிருந்தேன் பிரியாணி. நல்லா உதிரி உதிரியாவே சூப்பராகவே வந்துருந்துச்சு. பாப்பாவுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து 2 பாக்ஸ்ல பேக் பண்ணி பாப்பாவை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டேன். நம்ம சாய்க்குட்டியோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை சுட்டுட்டு அதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை மேலே ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் பவுடர், அதை அப்படியே மேலே தூவி விட்டு அந்த நட்ஸ் பவுடர் பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாய்க்குட்டிக்கு ஊட்டி விட்டுட்டேன். ஈவினிங் போல பக்கத்துல இருந்த முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு போயிருந்தது ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நைட்டு டின்னருக்கு மாவு இருந்துச்சு. சரி கொத்தமல்லி இருந்தங்காட்டி கொத்தமல்லி சட்னி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தோசை சுட்டு கொத்தமல்லி சட்னி செஞ்சு நைட்டு டின்னர் சாப்பிட்டோம்.